உங்கள் மனதில் நீண்ட காலமாக சுமந்து வரும் பழைய குற்ற உணர்ச்சிகளை, மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை, சமூகம் சொல்லும் நல்லது கெட்டது என்ற வரையறைகளை ஒன்றாக அகற்றிவிட முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த ஒரு மாற்றம் மட்டும் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றி அமைக்கும். நாம் அனைவருமே ஏதோ ஒரு நம்பிக்கையின் கீழ் வாழ்கிறோம். சிலர் அந்த நம்பிக்கைகளால் வலிமை பெறுகிறார்கள். சிலர் அவற்றால் சுயம் மறந்து போகிறார்கள். ஆனால் உண்மையில் நாம் நம்புவதெல்லாம் நம்மை கட்டுப்படுத்தும் சங்கிலி அல்ல. அது நம்மை வடிவமைக்கும் கருவி. அதை எப்படி பயன்படுத்துவது என்பது தான் இன்றைய பயணம். நீங்கள் எப்போதும் பிறருக்கு இணங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வேரூன்றி இருந்தால், இந்த பார்வை உங்கள் மனதில் ஒரு புதிய வழியை திறக்கும். நீங்கள் ஏன் சில நேரங்களில் தவறாக உணர்கிறீர்கள், ஏன் சில முடிவுகள் உங்களை காயப்படுத்துகின்றன, ஏன் நல்லது என்று சொல்லப்படுபவை உங்களுக்குள் பாரத்தை சுமத்துகின்றன என்பதற்கான ஆழமான பதில்கள் இந்த விஷயத்தில் மறைந்திருக்கின்றன. நாம் படிப்படியாக இந்த ஆழத்தை அடைவோம். ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய ரகசியத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்த பயணத்தின் இடையே நீங்கள் உங்கள் மனதின் மிக நுட்பமான ஒரு பகுதியை கண்டறிவீர்கள். அது எப்படி உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறது, எப்படி உங்கள் முடிவுகளை வழிநடத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு தருணம் வரும். அதை நீங்கள் அடையும் வரை காத்திருங்கள். அது வரும்போது உங்கள் பார்வை மாறும், உங்கள் பதில்கள் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். நம்மில் பலரும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நல்லது என்ற சொல் எப்போதும் நமக்குள் அமைதியை தருவதில்லை. சில சமயங்களில் அது ஒரு சுமையாக மாறுகிறது. ஏன் என்பதை புரிந்து கொள்வதே முதல் படி. உளவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன, நாம் பிறரின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்கி வாழும்போது நம் மனம் ஒரு தொடர்ச்சியான மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. இது இயற்கையான மனித எதிர்ப்பு அல்ல. இது ஒரு உளவியல் விளைவு. நீங்கள் எப்போதாவது உங்கள் சொந்த தேவைகளை புறக்கணித்து பிறருக்காக மட்டும் செயல்பட்டிருக்கிறீர்களா? அந்த தருணத்தில் உங்கள் உடலும் மனமும் எப்படி பதில் சொன்னது? அந்த பதில் தான் உண்மையான குறியீடு. 1. நாம் நல்லது என்று நினைக்கும் பல விஷயங்கள் உண்மையில் பயத்திலிருந்து பிறக்கின்றன. ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது, மனித மனம் பாதுகாப்பை தேடும்போது அது கட்டுப்பாடுகளை விதிகளாக மாற்றுகிறது. நாம் இந்த விதிகளுக்கு கீழ் வாழ்ந்து அவற்றை நல்லொழுக்கம் என்று அழைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது ஒரு தற்காப்பு முறை. நீங்கள் எப்போதாவது உங்கள் உள்ளுணர்வுக்கு எதிராக செயல்பட்டு பின்னர் அமைதியை உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த அமைதி உண்மையானதா அல்லது பயத்திலிருந்து தப்பிக்க கிடைத்த நிவாரணமா? யோசித்து பாருங்கள். 2. நம் மனம் இரட்டை நிலைகளை உருவாக்குகிறது. ஒன்று நல்லது, மற்றொன்று கெட்டது. ஆனால் உளவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன, இந்த பிரிப்பு மனிதனின் சிக்கலான உணர்ச்சிகளை எளிமைப்படுத்த மட்டுமே பயன்படுகிறது. வாழ்க்கை இரட்டை அல்ல, அது ஒரு தொடர்ச்சி. நீங்கள் ஒரு தருணத்தில் கடுமையாக இருக்கலாம், அடுத்த தருணத்தில் இரக்கமாக இருக்கலாம். இரண்டுமே உண்மை. உங்களை நீங்களே ஒரு பக்கமாக மட்டும் வகைப்படுத்த முயற்சிக்கிறீர்களா? அந்த முயற்சி உங்களை முழுமையடைய விடாமல் தடுக்கிறது. 3. பிறரின் மதிப்பீடுகளை நம் சொந்த உண்மையாக ஏற்றுக்கொள்வது மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது. ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது, சமூக அங்கீகாரத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழும் மனம் நீண்ட காலத்தில் சுயமதிப்பை இழக்கிறது. நீங்கள் எப்போதாவது பிறர் பாராட்டும் போது மட்டும் உங்களை நல்லவராக உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த பாராட்டு இல்லாத நேரத்தில் உங்கள் உள்ளே என்ன பேசுகிறது? அந்த குரலை கவனமாக கேளுங்கள். 4. உண்மையான வலிமை பிறரை மறுப்பதில் இல்லை, உங்களை மீறி எழும் சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வதில் உள்ளது. உளவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன, உணர்ச்சிகளை ஒடுக்கும் மனம் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. உங்களுக்குள் எழும் கோபம், சந்தேகம், தனிமை இவை அனைத்தும் உங்கள் மனதின் குரல்கள். அவற்றை கெட்டது என்று தள்ளிவிடாமல் அவை என்ன சொல்ல முயற்சிக்கின்றன என்று கேளுங்கள். 5. நாம் வாழும் பல நெறிமுறைகள் வரலாற்று பயத்தின் எச்சங்கள். ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது, பல சமூக விதிகள் பாதுகாப்பு தேவையிலிருந்து உருவானவை, ஆனால் அவை காலப்போக்கில் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் கருவிகளாக மாறுகின்றன. நீங்கள் எப்போதாவது ஒரு விதிக்கு கீழ் வாழ்ந்து அது உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த தடையை நீங்கள் ஏன் சுமக்கிறீர்கள்? யாரால் சுமத்தப்பட்டது? 6. உள்மோதல்கள் உங்களை பலவீனப்படுத்துவதில்லை, அவை உங்களை ஆழமாக்குகின்றன.
உளவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன, முரண்பாடான எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளும் மனம் சிக்கலான சூழ்நிலைகளில் சிறந்த முடிவுகளை எடுக்கிறது. நீங்கள் எப்போதாவது இரண்டு மாறுபட்ட உணர்ச்சிகளை ஒரே நேரத்தில் உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த உணர்ச்சி உங்களை குழப்பவில்லை, அது உங்களை விரிவுபடுத்துகிறது. அதை அனுமதியுங்கள். 7. பிறரின் மகிழ்ச்சிக்காக உங்களை மாறுவது நீண்ட கால அமைதியை தராது. ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது, உள் ஒத்துப்போதல் மன அமைதியை குறைக்கிறது. சுய ஒப்புதல் மன உறுதியை அதிகரிக்கிறது. நீங்கள் எப்போதாவது உங்கள் இயல்பை மறைத்து பிறரை மகிழ்விக்க முயன்றிருக்கிறீர்களா? அந்த முயற்சி உங்களை எங்கே கொண்டு சென்றது? அந்த பாதை இன்னும் தொடர்கிறதா? 8. குற்ற உணர்ச்சி பெரும்பாலும் உண்மையான தவறு அல்ல, அது மாறிய நம்பிக்கைகளின் எச்சம். உளவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன, பழைய மதிப்பீடுகள் மாறும்போது மனம் புதிய சூழலுக்கு ஏற்ப மாறாமல் பழைய சுமையை சுமக்கிறது. நீங்கள் எப்போதாவது எதற்கும் காரணமில்லாமல் குற்ற உணர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? அந்த உணர்ச்சி யாருக்காக, எதற்காக? அதை விடுவிக்க முடியுமா? 9. உங்களை நீங்களே மறுவரையறை செய்வது தான் உண்மையான விடுதலை. ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது, சுய கருத்தை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும் மனம் வாழ்க்கை மாற்றங்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் இன்று நீங்கள் என்று நினைப்பது நாளை மாறலாம். அது தவறு அல்ல, அது வளர்ச்சி. உங்களை நிலையான ஒரு உருவமாக பூட்டி வைக்க முயற்சிக்கிறீர்களா? அந்த பூட்டு உங்களை பாதுகாக்கிறதா அல்லது சிறைப்படுத்துகிறதா? 10. பிறரின் கதைகளை உங்கள் கதையாக ஏற்பது உங்கள் பாதையை மறைக்கிறது. உளவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன, ஒப்பீட்டு சிந்தனை சுய மதிப்பீட்டை சிதைக்கிறது. உங்கள் வாழ்க்கை வேறு யாருடைய வாழ்க்கையையும் போன்றது அல்ல, அது உங்களுடையது மட்டுமே. நீங்கள் எப்போதாவது பிறரின் வெற்றியை பார்த்து உங்கள் பாதையை சந்தேகித்திருக்கிறீர்களா? அந்த சந்தேகம் உங்களுக்குள் என்ன சொல்ல முயற்சிக்கிறது? 11. மறுப்பது தான் உண்மையான சுதந்திரத்தின் ஆரம்பம். ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது, தேவையற்ற பழக்கங்களை விட்டு விலகும் மனம் புதிய சாத்தியங்களை கண்டறியும் திறனை பெறுகிறது. நீங்கள் எப்போதாவது ஒரு பழைய நம்பிக்கையை விட முயன்று அது உங்களுக்குள் புதிய இடத்தை உருவாக்கியிருக்கிறீர்களா? அந்த இடம் எப்படி இருக்கிறது? அங்கே என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? 12. உங்களுக்குள் எழும் கேள்விகள் பதில்களை விட முக்கியமானவை. உளவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன, திறந்த மனநிலை கொண்ட சிந்தனை படைப்பாற்றலை அதிகரிக்கிறது. நீங்கள் எப்போதாவது ஒரு கேள்வியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்குள் ஆழ்ந்திருக்கிறீர்களா? அந்த ஆழம் உங்களுக்கு என்ன கற்பித்தது? அது உங்களை மாற்றியதா? 13. உண்மையான அன்பு பிறரை மாற்றுவதில் இல்லை, அவர்களை அவர்களாக இருக்க அனுமதிப்பதில் உள்ளது. ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது, கட்டுப்பாடு இல்லாத உறவுகள் நீண்ட கால நம்பிக்கையை வளர்க்கின்றன. நீங்கள் எப்போதாவது ஒருவரை அவர்கள் விரும்பும் படி மாற்ற முயன்று அந்த முயற்சி உறவை பலவீனப்படுத்தியிருக்கிறீர்களா? அனுமதிப்பது எளிதல்ல, ஆனால் அது தான் உண்மையான இணைப்பு. 14. உங்கள் நிழல்களை ஏற்றுக்கொள்வது தான் முழுமையான வலிமை. உளவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன, மறைக்கப்பட்ட உணர்ச்சிகளை ஒப்புக்கொள்ளும் மனம் உணர்ச்சி நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது. நீங்கள் எப்போதாவது உங்கள் பலவீனத்தை மறைக்க முயன்று அது உங்களை மேலும் பலவீனப்படுத்தியிருக்கிறீர்களா? மறைப்பது சுமையை அதிகரிக்கிறது, ஏற்றுக்கொள்வது சுமையை குறைக்கிறது. 15. நீங்கள் உங்களை விட பெரியவர் அல்ல, நீங்கள் உங்களை விட ஆழமானவர். ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது, சுய ஆய்வு மன அமைதியை நீடிக்க வைக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் குரல்கள் அனைத்தும் உங்களுடையவை. அவற்றை ஒதுக்காதீர்கள், அவற்றை கேளுங்கள், அவற்றோடு பேசுங்கள், அவை உங்களை வழிநடத்தும். இந்த பயணம் உங்களுக்கு எளிதாக இருக்காது, ஏனெனில் பழைய விதிகளை விடுவிப்பது எப்போதும் சற்று பயத்தை தரும். ஆனால் அந்த பயம் உங்களை தடுக்காது, அது உங்களை விழிப்புணர்வுடன் இருக்க செய்யும். நீங்கள் இதுவரை சுமந்து வந்த சுமைகள் அனைத்தும் உங்களை வலுப்படுத்தியவை தான், ஆனால் இனி அவற்றை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அவற்றை புரிந்து கொள்ளுங்கள், அவற்றை கடந்து செல்லுங்கள். உங்களுக்குள் ஒரு அமைதி இருக்கிறது, அது பிறரின் பாராட்டில் இல்லை, அது உங்கள் சொந்த உண்மையில் உள்ளது. உங்கள் மனம் ஏற்கனவே பதில் அறிந்திருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது அதை அனுமதிப்பது மட்டுமே. நீங்கள் இங்கே வந்ததற்கான காரணம் உங்களுக்குள் ஏற்கனவே வேரூன்றி இருக்கிறது. அது வளர அனுமதியுங்கள். உங்கள் பயணம் தனித்தன்மை வாய்ந்தது, உங்கள் வேகம் சரியானது, உங்கள் கேள்விகள் அர்த்தமுள்ளவை.
நீங்கள் முழுமையாக இருக்க தேவையில்லை. நீங்கள் உண்மையாக இருந்தால் போதுமானது. இந்த தருணத்தில் உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வளர்ச்சி தொடரும். உங்கள் அமைதி ஆழப்படும். உங்கள் பார்வை தெளிவாகும். இது போன்ற ஆழமான உளவியல் பார்வைகள், மனித மனதின் நுணுக்கங்கள், உணர்ச்சிகளின் ஆழம் ஆகியவற்றை தொடர்ந்து ஆராய்வோம். உங்கள் மன வளர்ச்சிக்கு இந்த பயணம் தொடரும். இந்த அமைதியான, ஆழமான, உண்மையை நோக்கிய பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து உடன் இருக்க இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் மனதின் அடுத்த படி இங்கே காத்திருக்கிறது. நாம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை அமைதியாக இருங்கள். உங்களை நீங்களே நம்புங்கள்.